ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று எடுத்த விலாக் தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டீஸுக்கு பேக்கரி ஐட்டம்ஸு, இந்த கடையில் விற்கிற ஐட்டம்ஸு, பிஸ்கட், சாக்லேட் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஜங்க்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் வீட்டிலே செய்கிறப்ப என்ன சாப்பாடு செய்கிறதுனே நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்கும். என்ன சாப்பாடு செய்கிறது, என்ன குழம்பு செய்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இதில் ஸ்நாக்ஸ் வேறு யோசிக்கணுமா, அதுவும் 2 நேரம் யோசிக்கணுமா, அதுக்கு மேலே பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஆனால் இந்த மாவு மட்டும் ஆட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் கொஞ்சம் யோசிக்க தேவையில்லாத மாதிரி இருக்கும். மாவு ஆட்டினோடனே ஃப்ரெஷ் மாவில் அப்படியே கொஞ்சம் பணியாரம் போட்டு கொடுத்துர்லாம். அடுத்து உளுந்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம உளுந்த வடையாக போட்டு கொடுத்துர்லாம். அடுத்து இட்லியிலே குட்டி இட்லி, பெரிய இட்லி, நடு இட்லி இந்த மாதிரி என்னத்தையாவது ஒன்று செஞ்சு ஓட்டி விட்டுறலாம். தோசையிலேயும் மினி தோசை, அந்த தோசை இந்த தோசை, லெட்டர் தோசை அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சிடலாம். இப்படி தான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி செஞ்சு குட்டீஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா மாவு ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்சோன்னு இந்த பாகு காய்ச்ச நேரம் இல்லை, அதனால் பாம் சுகர் தானே கொடுக்குறோம், அதை அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பணியாரமாக செஞ்சு கொடுத்தாச்சு. குட்டீஸ் என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறப்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இட்லியிலே குட்டி இட்லின்னு போட்டு ஊற்றி கொடுத்தாச்சு. அடுத்து இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடையாக போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்படி டெய்லி நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், வீட்லேயே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு டாஸ்க்காக தான் இருக்குது. ப்ரீ பிளான் பண்ணோன்னு வைங்களேன், அதை நம்ம சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போக்கப்போ வீட்டில் என்ன இருக்குது, நாளைக்கு இன்றைக்கி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு.